நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன் என்று. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 17:1 வாசிக்க கேட்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று எலியா சொல்றது. நல்ல தெரிந்து பழகின வார்த்தை. இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தன் ஜெபம் தான் அல்லது தன்னுடைய ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும் என்கிற நிச்சயம் உள்ள ஒருவனுடைய வார்த்தை இது. என் ஜெபத்துக்கு ஒருவேளை பதில் வரும் என்றல்ல, நிச்சயமாக பதில் வரும். இதை அவன் யாருக்கு முன்னாடி சொல்லுகிறான் அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு முன்னாடி சொல்றான். அதுவும் ஒரு மோசமான ராஜாவுக்கு முன்னாடி சொல்றான். இந்த நிச்சயம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறதா என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்வியோடு தான் இந்த செய்திக்குள்ளே நாம் போகிறோம். நல்ல கவனமா கேட்கணும். இங்கே இவன் இப்படி ஒரு என் வாக்கின்படியே அன்றி மழை பெய்யாது, நான் சொன்னா மழை பெய்யும், நான் ஜெபம் பண்ணா மழை பெய்யும், நான் ஜெபம் பண்ணா மழை பெய்யாது, அவ்வளவு நிச்சயம் இந்த எலியாவுக்கு வர காரணம் என்ன என்று கேட்டால், அதே வசனத்திலேயே எலியா சொல்றாரு, நான் என்ன எங்க வச்சிருக்கிறேன் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தேவனுக்கு தன் முன்பாக தன்னை ஒருத்தன் வைத்திருக்கிறான், அதை அவன் எடுத்து சொல்றான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை என்பது இங்க மிக 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 முக்கியமா இருக்கிறது. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். ஜெபம் எவ்வளவு அவசியமோ அதை விட மிகப்பெரிய அவசியம் என்ன தெரியுமா? ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருப்பது. ஹல்லேலூயா. நான் இப்படி ஜெபம் பண்ணேன், நான் அப்படி ஜெபம் பண்ணேன், எல்லாம் ரெண்டாவது மேட்டர். ஜெபம் எவ்வளவு அவசியமோ அதை விட அவசியம் ஜெபிக்கிறவன். யார் ஜெபிக்கிறா? ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டதா இருக்கிறது? இது ரொம்ப அவசியம். துன்மார்க்கரை குறித்து வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த வசனங்களை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 10:24 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் துன்மார்க்கனுக்கு எது கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார் தெரியுமா? அவன் எதை நினைச்சு பயப்படுறானோ அதை கொடுத்துருவோம். எதை கொடுக்க கூடாது துன்மார்க்கனுக்கு கர்த்தர் நினைக்கிறார் தெரியுமா? அவன் என்னெல்லாம் விரும்புறானோ அதை அவனுக்கு கொடுக்க கூடாது. இப்போ ஒரு செய்தி வருதுன்னு வைங்களேன், நீங்க உயர்ந்த சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேலானதை நாடுங்கள், நீங்கள் மேலானதை விரும்புங்கள். அப்படி சொல்லும் போது எல்லாரும் மேலானதை விரும்புவாங்க. அந்த கூட்டத்துல நீதிமானும் இருப்பார்கள், துன்மார்க்கரும் இருப்பார்கள். ஆனால் விரும்புகிற காரியம் யாருக்கு தான் கொடுக்கப்படுமா? அந்த செய்தி கேட்ட எல்லாருக்கும் அல்ல, விரும்புகிற எல்லாருக்கும் அல்ல. ஒரு கூட்டத்தை பிரித்தெடுத்து அந்த கூட்டத்துக்கு விரும்புகிற காரியத்தை கொடுக்கிறார், இன்னொரு கூட்டத்துக்கு அவங்க எதை நினைச்சு பயந்தாங்களோ அந்த காரியத்தை கொடுக்கிறார். அப்போ இந்த இடத்துல விருப்பத்தை காட்டிலும் விரும்புகிற மனிதன் எவ்வளவு முக்கியமா இருக்கிறான் பாத்தீங்களா? ஆமென். 10:28 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கும், துன்மார்க்கருடைய அபேட்சையோங்கிற வார்த்தைக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்பு. இப்போ ஒரு செய்தி வருகிறது, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்து இப்படி வார்த்தை வரும்போது நீதிமான நம்பி இருக்கிறான், துன்மார்க்கனும் நம்பி இருக்கிறான். ஒருவனுடைய நம்பிக்கை மகிழ்ச்சி ஆகுது, அவன் நம்புறது நடக்கிறது. இன்னொருவனுடைய நம்பிக்கை என்ன செய்தான்? அழிஞ்சே போகுதான். அப்போ இந்த இடத்துல அந்த பர்சன் முக்கியமாய் எண்ணப்படுகிறான் அல்லவா? அந்த மனிதன் முக்கியமாய் கணக்கிடப்படுகிறான் அல்லவா? இந்த இடத்துல நம்பிக்கையை விட, விருப்பத்தை விட மனுஷன் முக்கியம், நம்பிக்கையை விட மனுஷன் முக்கியம். அடுத்து பாருங்கள், நீதிமொழிகள் 15:8, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பெரியோம். பலியும் விண்ணப்பம் எல்லாம் ஒரு கேட்டகரி தான். ஆனா துன்மார்க்கம் பண்ண அவருக்கு எப்படி இருக்குதா? அருவருப்பா இருக்குதா? செம்மையானவர்கள் பண்ண அவருக்கு எப்படி இருக்குதா? அப்ப இந்த இடத்துல ஜெபத்தை விட மனுஷன் முக்கியம்.
ஹல்லேலூயா. நீங்க விரும்புங்க, விரும்புறேன். நீங்க நம்புங்க, நம்புறேன். ஆமென். நீங்க கேளுங்க, கேட்கிறேன். விரும்புறோமா, நம்புறோமா? என்னுடைய விருப்பம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ஜெபம், இது எல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாகணும்னா நான் என்ன கர்த்தருக்கு முன்பாக வைக்கத்தக்க உகந்த பாத்திரமாய் மாற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனவேதான் யோபு பேசின வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை சொல்லுவாரு. யோபு 21வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்துல, ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. அந்த அவர்கள் யாருன்னு சொல்றாருன்னா துன்மார்க்கர். துன்மார்க்கருடைய ஆலோசனை எனக்கு எப்படி இருப்பதாக? தூரமாய் இருப்பதாக. 15வது வசனத்தை வாசிக்கலாம். 15 வாசிக்க பார்க்கலாம். சர்வ வல்லவரை நான் சேவிக்க, இது துன்மார்க்கர் சொல்ற வார்த்தை. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யாரு? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினாலே நமக்கு என்ன பிரயோஜனம்? என்ன நமக்கு பிரயோஜனம் என்ன? இன்னைக்கு நம்ம அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் எவ்வளவு நம்புறேன் தெரியுமா அவரை, நான் எவ்வளவு விரும்புறேன் தெரியுமா, நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன் தெரியுமா, இந்த மூணையும் பெருசா பாக்குறோம். நான் எவ்வளவு எல்லா ஜெபத்தையும் அட்டன் பண்றதே அதை பாக்குறோம். ஆனா இந்த எலியாவை மாதிரி சொல்ல முடியுமா? இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிக்கிற நான், பிரேயர் எவ்வளவு பெரிய மேட்டரோ அதை விட பெரிய மேட்டர் தான் பிரேயர் பண்ற பர்சன். ஆமென். அதனாலதான் யோபு சொல்றாரு, அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை எனக்கு இன்னைக்கு நம்ம ஜெபத்துக்கு பதில் வராதது, நம்ம ஜெபித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறோம். ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? ஜெபத்துக்கே பதில் வரலன்னு கிடையாது. ஏன் ஜெபத்துக்கு பதில் வரலன்னா, ஆண்டவரே என் ஜெபம் உண்மையில உங்க சமூகத்துல ரீச் ஆகுதா ஆண்டவரே? ஆமென். இன்னைக்கு இந்த நிச்சயம் இல்லை, இன்னைக்கு நிச்சயம் இல்லை. ஜெபம் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கறதா லெவல். இன்னைக்கு ஒருத்தர் அவ்வளவு நிச்சயமா சொல்றான். அதாவது அவன் ஒருவனுக்கு விரோதமாக ஒரு நாடே எதிர்த்து நிற்கிறது, ராஜாங்கமே அகைன்ஸ்டா தான் இருக்கு, கவர்மெண்டே அகைன்ஸ்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவ்வளவு கான்பிடென்டா பேசுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவன் ஜெபத்தின் மேல இல்ல நம்பிக்கை, அவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. என்ன தெரியுமா? என் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது, என் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. பைபிள்ல முதல் புத்தகம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஆதியாகமம். ஓகே. ஆனா பைபிள்ல முதல்ல எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிற புத்தகம் என்ன புத்தகம் தெரியுமா? அழகா சொல்லுங்க, யோபு. இந்த யோபு புத்தகம் ஆரம்பிக்கிறதே எப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் தெரியுமா? ஊட்ஸ் என்னும் தேசத்துல யோபு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். இதான் பைபிள். பைபிள் இப்படிதான் ஆரம்பிக்கும். ஆமென். யோபு என்கிற there was a man in the land of Uz. ஒரு மனுஷன் இருந்தான். ஆண்டவர் ஒரு மனுஷனை தான் பார்க்கிறார். பைபிள் ஆரம்பிக்கிறதே முதல் புத்தகம் என்ன? பைபிள் கணக்குப்படி ஆதியாகமம். அதுல in the beginning God, ஆதியிலே தேவன் இருந்தார். ஆதியிலே தேவன் அப்படின்னு தான் இருக்கும். ஆனா பைபிள்ல முதல்ல எழுதப்பட்டதாக பைபிள் ஸ்காலர்ஸால சொல்லப்படுகிற அந்த கால பழக்கங்களை வைத்து பார்க்கும்போது முதல்ல எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிற புத்தகம் என்ன புத்தகம் தெரியுமா? யோபு புத்தகம். அந்த யோபு புத்தகம் எப்படி ஆரம்பிக்க தெரியுமா? ஒரு மனுஷன் இருந்தான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு மனுஷன் இருக்கிறத அவர் பெருசா பார்க்கிறார். அம்மா ஆண்டவர் எங்களெல்லாம் ஒரு மனுஷனாவே நீங்க. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு. அப்ப ஒரு மனுஷனை, அவனுடைய கேரக்டரை பரலோகம் கொண்டாடுது. அது ஒரு பெரிய மேட்டரா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என்னை மாற்றிக்கொள்ளாமல், என் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளாமல் நான் என்னத்தை தான் விரும்பினாலும், ஆமே, அவர் உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் என் விருப்பம் எனக்கு கிடைக்குதா, அல்லது நான் பயப்படுற காரியம் எனக்கு வருதா? ஆமென். என் நம்பிக்கை எனக்கு வாய்க்கப்படுகிறதா, எனக்கு மகிழ்ச்சி ஆகிறதா, அல்லது என் அபேட்சை அழிகிறதா? என் பலி அவருக்கு பிரியமா இருக்கிறதா, அல்லது அருவருப்பா இருக்கிறதா? ஒரு மனுஷன் அவனுடைய சுபாவம், அவனுடைய வாழ்க்கை முறை என்கிறது மிக 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 முக்கியமா இருக்கிறது. இந்த வேதம் ஒரு மனிதனை கர்த்தருக்கு உகந்தவனாய் மாற்றுவதற்காகவே எழுதி கொடுக்கப்பட்டதை வேதத்தில் நம்மால் பார்க்க முடியும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 வசனங்களை பார்க்கும்போது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக, ஒரு மனுஷனை ஒரு நல்ல கிரியைகள், அவன் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. யோபு என்கிற மனுஷனை பரலோகம் கொண்டாடுவதற்கு காரணம் அவனில் வெளிப்பட்ட அந்த கிரியை, அவனுடைய கேரக்டர். இதுக்கு ரீசன் என்னன்னு யோபு கிட்ட கேட்டா யோபு என்ன சொல்வார் தெரியுமா? 23வது அதிகாரத்தின் 11, 12 வசனங்களை வாசியுங்கள்.
என் கால்கள் அவர் அடிகளை என் கால்கள் அவர் அடிகளை அவருடைய அடிச்சுவடு இருக்கிறது அல்லவா, அதுதான் கர்த்தருடைய வசனம். உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு, அவருடைய வழியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். நான் அங்கேயும் சாயாம கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவது இல்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இந்த நாளில நிறைய ஜெபம் பண்றீங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்றோம், ஆனா ஒரு நிச்சயம் இன்னைக்கு வாழ்க்கையில பிரேயரை குறித்து எனக்கு ஒரு நிச்சயம் இல்லாத நிலை. கடந்த நாட்கள்ல ஆவியானவர் இந்த வார்த்தையை ரொம்ப மனதுக்குள்ளே ஓட விட்டு கொண்டே இருந்தார். இன்னைக்கு இப்படி ஒரு கான்பிடன்ட் லெவல் நமக்கு இருக்கிறதா? நான் ஜெபம் பண்ணியாச்சு, நடக்கும். ஆமே, அப்படி ஒரு நிச்சயம் இருக்க வேண்டுமானால் என் வாழ்க்கை என்பது கர்த்தருக்கு முன்பாக வைப்பதற்கு ஏதுவா இருக்க வேண்டியது மிக 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 அவசியம். ஆமென். யோபுவின் நண்பர்கள் பேசின வார்த்தைகள் நிமித்தமாக கர்த்தருக்கு யோபுவின் நண்பர்கள் மேல கோவம் வந்துச்சு. கோவம் வந்து ஆண்டவர் யோபுவுக்கு கொடுத்த அந்த பிரச்சனை அடுத்து யாருக்கு கொடுக்க ரெடி ஆகிறார் தெரியுமா? யோபுவின் நண்பர்களுக்கு சொல்றாரு. இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா ஒரே வழிதான் இருக்கிறது. யோபு 42:8 சொல்லுவார், நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாக யோபுவின் இடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாக யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அடுத்த வார்த்தையை பாருங்க, நான் அவன் ஜெபத்தை கேட்டுன்னு முகத்தை பார்த்து, ஆளு யாருன்னு பார்த்து. ஆமே ஆமே. ஆண்டவர், நான் நின்னு ஜெபம் பண்ணேன், நான் துள்ளி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் முழங்காலே சுத்தி சுத்தி ஜெபம் பண்ணேன். நான் மேல இருந்து கீழே உருண்டு ஜெபம் பண்ணேன். எல்லாம் சூப்பர். உருண்டு ஜெபம் பண்ணுங்க, அடுத்த ஆளை உருட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆனா அவர் என் ஆள் யாருன்னு பார்ப்பார். ஆளை பார்க்கிறா. என் வாயிலிருந்து வரக்கூடிய ஜெப வார்த்தைகளை, அது முக்கியம். அதனால நான் ஆரம்பத்துல இருந்தே அதை நான் அழுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா அதை விட ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? எப்படி இருந்துட்டு 1 hour இருந்துட்டு ஆண்டவரேன்னு சொன்னாலும் அப்படிதான். அவர் நீங்க கொண்டு வாங்க காளைகளை ஆட்டுக்கடாக்களை கொண்டு வரது யோபுவின் நண்பர்கள். ஆனா ஆண்டவர் யார் முகத்தை பார்க்கிறார் தெரியுமா? அவன் தான் ஓகே. அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாய் நடத்தாதிருப்பேன் அப்படிங்கிறார். ஒரு பர்சன்ங்கிறது அதனாலதான் ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்க, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து. யோவேல் 2வது அதிகாரத்துல, யோவேல் 2வது அதிகாரம் 13-14 வசனங்கள். அங்க ஒரு பெரிய யோவேல் முதல் பகுதி நமக்கு தெரியும். வெட்டுக்கிளிகள், பச்சை புழுக்கள், இதனால வந்த ஒரு பெரிய நஷ்டம். இப்போ ஜனங்கள என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க சொல்றாங்க, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமா இருக்கிறார். அடுத்த வார்த்தை கவனிங்கள், ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு. அப்ப இந்த இடத்துல என்ன இல்ல தெரியுமா? நிச்சயம் இல்ல. நம்ம ஃபாஸ்டிங் இருப்போம், ஒருவேளை கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபம் இப்படி தானே இருக்கு. ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளை பான பலிகளை செலுத்திருக்கிறதுக்காக அவர் என்ன செய்வாராம்? ஆசீர்வாதத்தை நம்ம இப்படி பண்ணுவோம். நம்ம இருதயத்தை கிழித்து திரும்புவோம். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நமக்கு சொல்ல முடியல. நமக்கு எப்படிதான் சொல்ல முடியும் தெரியுமா? நம்ம இப்படி பண்ணி பார்ப்போம், ஒருவேளை கிடைச்சாலும் கிடைக்கும். இங்க அதான் லைஃப் மேட்டர். ஆனா அங்க ஒருத்தன் சொல்றான், என் வாக்கின்படி ஏண்டி நான் ஜெபம் பண்ண போறேன். 3 வருஷம் கழிச்சு வராரு, வந்து சொல்றாரு, நீங்க ரதத்தை பூட்டிட்டு போங்க, பெருமழை நிறைச்சல் கேக்குது. என்ன கான்பிடன்ட் லெவல்ங்க இது? நான் ஜெபம் பண்ண போறேன், மலை மேல ஜெபம் பண்ண போறேன், ஒருவேளை மழை பெஞ்சாலும் பெய்யலாம். ஆமா, இந்த வானிலை அறிக்கை சொல்றது போல இன்று மேகமூட்டங்கள் இருக்கிறது, மழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது, பெய்யாமல் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப மழை பெஞ்சா சொல்லுவாங்க, நாங்க சொன்னால வாய்ப்பு இருக்கு. மழை பெய்யலன்னாலும் சொல்லுவாங்க, நாங்க சொன்னால வாய்ப்பு இல்லைன்னு. இன்னும் ஒரு அப்ப இன்னைக்கு நம்ம வந்து இந்த யோவேல் 2ல சொல்ற மாதிரி நம்ம ஜெபம் பண்றோம் எல்லாம். ஆனா நமக்கு என்ன ஒரு இது நடக்கும், இது வாக்கியம், அந்த ஒரு நிச்சயம் வரல. ஆனா எப்படி வரணும்? ஒருவேளை நான் ஜெபம் ஒருவேளை ஆண்டவர் இதை பார்த்தாவது
ஒரு நிச்சயம் உள்ளவனாய். ஆண்டவருக்கு முன்னாடி என் விண்ணப்பத்தை நான் வைக்கிறதுக்கு முன்பாக நான் என்ன வைக்கிறேனா? ஹல்லேலூயா. இந்த பெரிய பெரிய அதிகாரிகள்ட்ட எல்லாம் மனு கொடுப்பதற்காக நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த அவங்க கையில யார் கையில இருக்கிறத வாங்கணும்னு தோணும் தெரியுமா? சிலர் அடி 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 பாவம் போல நிற்பாங்க. சிலர் இப்படி எல்லாம் நின்று யார் ஒரு பெரிய அதிகாரி வராங்க, மனு கொடுக்கணும், அப்படி இப்படி சொன்னா அவங்க சொல்லுவாங்க, அவனை பிடிங்க. சரி, நம்மளை பார்த்ததுமே வாங்க, என்ன பிரச்சனை? நான் அவன் முகத்தை பார்த்து, இங்க ஜெபம் அல்ல மேட்ரு, இங்க ஃபேஸ் தான், ஃபேஸ் வேல்யூ மேட்டரா இருக்கு. ஆண்டவர் நீங்க முகத்தை பார்க்க மாட்டேன், இருதயத்தை தான் பார்ப்பேன். இருதயத்தை தான் முகத்தையா பார்க்கிறார் அவர். ஹல்லேலூயா. அவர் இருதயத்தை தான் முகமா பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை, தாவீது கோலியாத்து கூட யுத்தம் பண்ணும்போது அவனுக்குள்ள இருந்த நிச்சயம், அவர் சொல்றாரு 1 சாமுவேல் 17:37, ஆமென், பின்பு தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியன் கைக்கும் தப்புவிப்பார். அங்க நிச்சயமா சொல்றான். இங்க எப்படி சொல்ல தெரியுமா? சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் ஒருவேளை அப்படி சொல்லல. அவ்வளவு நிச்சயம் இருந்தது. ஏன் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருந்தது. ஆனா இதே தாவீது ஒரு நாளில் அப்சலோமுக்கு பயந்து எருசலேமை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆமென். தாவீது தன் பிள்ளைகளை உணர்ந்திருப்பார். அம்னோனை அப்சலோம் கொலை செய்து விடுவான். ஆமென். அந்த காரியத்தை தாவீது சால்வ் பண்ணவே இல்லை. ஒரு பிரச்சனை வீட்டுல போயிட்டே இருக்குது. தாவீது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவே இல்லை. அம்னோன் தன் சகோதரின் இடத்துல தவறாய் நடப்பான். அந்த பிரச்சனை தாவீது காதுக்கு போகும். தாவீது கோபம் வரும். ஆனா ஒண்ணுமே அங்க எதுவுமே டீல் பண்ணல. அப்சலோம்க்கு தங்கச்சி தான் அவா. இப்ப அப்சலோம், ஆமா, யார், தாமாரா. அப்சலோம் சுபாவம் தாவீதுக்கு தெரியும். அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடிய போகுது. ஆனா வேற வெளி மேட்டர்ல எல்லாம் ரொம்ப டீல் பண்ணிட்டு இருந்தாரு. பெரிய பிரச்சனை என்ன அவர் சால்வ் பண்ணுவார். ஆனா இந்த மேட்டர் அப்படி விட்டாரு. அவர் கோபப்படுவார், விட்டுருவார். அதாவது சில காரியத்தை நம்ம லேஸ்ல விட்டுருவோம் தெரியுமா? அது நமக்கு நாளைக்கு எங்கேயாவது பாதிக்கும். அப்படி ஒரு பாதிப்பு தாவீதுக்கு வருகிறது. தாவீதுக்கு சொந்த வீட்டுல கூட இருக்க முடியாத சூழ்நிலையில புறப்படும் போது சீமே என்பவன் என்ன செய்கிறான்னா, கல்லை தூக்கி எறிகிறான். தொலைந்து போ, செத்து போ அப்படின்னு சொல்லி சாப வார்த்தைகளை போடும்போது கூட இருக்கிறவன் சொல்றான், ராஜாவே நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை நான் கொலை செய்து விடுகிறேன்னு சொல்லும்போது தாவீது இங்க சொல்லுவாரு, அவன் இப்படி செய்யறதுக்கு ஒருவேளை அன்னைக்கு கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது ஒருவேளைங்கிற வார்த்தை தாவீது கிட்ட வரவில்லை. ஆனா இன்னைக்கு தாவீதுக்கு எப்படி சொல்ல முடியல தெரியுமா? அந்த நிச்சயமாய் சொல்ல முடியல. இந்த சாபங்கள் எல்லாம் எனக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் மாறும்னு தாவீதுக்கு சொல்ல முடியல. மாறாக என்ன சொல்றாருன்னா, 2 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துல, ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து. அப்போ இந்த இடத்துல ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு நிலை, ஒருவேளை. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், நல்ல ஜெபிக்கிறோம். எந்த ஜெபனாலும் ஓடி முதல்ல உட்கார்ந்துடுறோம். ஜெபனாலே நமக்கு அவ்வளவு கொள்ளை பிரியம். டிவில யாராவது ஜெபம் நடத்தினா முதல்ல ஆள போய் உட்கார்ந்துருவோம். எல்லாம் ரைட்டு. ஆனா நம்முடைய ஜெபத்தின் முடிவில் நமக்கு இப்படி ஒரு நிச்சயம் இருக்கிறதா? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எனக்கு ஒரு பின்மாறி ஊற்ற போகிறார் அப்படிங்கிற நிச்சயம் இருக்குதா? அல்லது ஒருவேளை? ஆமென். அவன் நம்ம திருத்த வேண்டியது ஜெபத்தை அல்ல, ஜெபிக்கிறவரை. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க யூடியூப் சும்மா தட்டினாலே போதும். நீங்க இப்படி ஜெபம் பண்ணா இத்தனை ஆசீர்வாதம் வரும். அது என்ன ஜெபம்பா? ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணா இத்தனை ஆசீர்வாதம் வரும். ஆமென். அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா யார் ஜெபம் பண்ணா அத்தனை ஆசீர்வாதம் வரும் மேட்டர் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க இப்படி ஜெபம் பண்ணா இப்படி ஆசீர்வாதம் வரும்னு இருக்கு, ரைட். யார் அப்படி ஜெபம் பண்ணா இப்படி ஆசீர்வாதம் வரும்னு இருக்கு. ஐயோ, இவங்க பண்ண ஜபத்துக்கு எல்லாம் இவங்க எங்க போயிருக்கணும் தெரியுமா? அதான் எங்கேயும் போகல. இல்ல நம்ம எவ்வளவு அழுதுருப்போம். நம்ம நீங்க உங்க லைஃப்ல வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி பாருங்க. எவ்வளவு தூங்கி இருப்போம். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80, 100ன்னு வச்சுக்கோங்க. 100 மீதி அப்படி பாக்குறீங்க இருப்பீர்களாக வருகை வரைக்கும். அவன் ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு மனுஷன் 6ல இருந்து 8 மணிக்கு தூங்கணும் இருக்கு. ஒரு 8 மணிக்கு பார்த்தா ஒரு நாள்ல 8 மணிக்குன்னா 3ல ஒரு பகுதி. அப்போ வாழ்க்கையில 3ல ஒரு பகுதி எப்படி எதுல முடியுது? தூக்கத்துல முடியுது. அதுலயும் முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே சில தூங்குறாங்க. அது விட்டுரும். ஏன்னா அது 8 மணிக்கு அப்பதான் எங்களுக்கு கால்குலேஷன் கரெக்டா
வரும். ஆமென். ஆனா நம்முடைய வாழ்க்கை போக 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 திரும்பி பார்த்தா ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை சொல்ல நம்ம எவ்வளவு அழுதுருப்போம். ஆண்டவர் சமூகத்துல எவ்வளவு அழுதுருப்போம், எவ்வளவு விண்ணப்பங்களை கதறி இருப்போம், எத்தனை எத்தனை ஜெபங்களை ஏறெடுத்திருப்போம். ஆனா இவ்வளவு அழுதும் இவ்வளவு ஜெபித்தும் இன்னைக்கு எனக்கு என்கிட்ட கேட்டா ஒருவேளை கர்த்தர் செய்வாருங்கிற ஒரு, நான் வாயை திறந்து சொல்றது அல்ல, என் இருதயத்துல என்ன இருக்கு நமக்கு தெரியும்ல, ஒருவேளை கர்த்தர் இதை வாய்க்க பண்ணுவாருங்கிற நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறேனே தவிர நிச்சயமா கர்த்தர் என் வாக்கின்படியே அன்றி மழையை பெய்ய விட மாட்டார் என்கிற அந்த நிச்சயம் என்கிற நிலைக்குள்ள போக முடியலைன்னா அங்க நான் சரி செய்ய வேண்டியது என் ஜெபத்தை அல்ல, என்னுடைய வாழ்க்கையை. ஆமென். யாக்கோபு ஒருத்தனை ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடுவான். யாரை ஏமாத்திட்டு ஓடுவான் தெரியுமா? ஏசா. 20 வருடம் கழித்து ஏசா வருகிறான் என்றதும் யாக்கோபு ஏசாவை ஏசாவை கூல் பண்றதுக்காக, சால்வ் பண்றதுக்காக நிறைய வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறான். அப்படி அனுப்பின பிறகு அவனுக்கு நம்பிக்கை வரல. ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்துல, இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்று சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது நிச்சயம் என் பேரில் தயவாயிருப்பான்னு சொன்னானா? இல்ல, ஒருவேளை. இந்த ஒருவேளை தான் இன்னைக்கு நமக்கு இடிச்சிட்டு இருக்கு. ஆமா, நம்ம என்னதான் ஒரு வேளை தயவா இருப்போம். அந்த ஒரு வேளைங்கிறது உள்ள கிடக்கிறதுனால எல்லா வெகுமதிகளை அனுப்பின பிறகும் யாபோக்கால தூங்க முடியல. அவன் யாபோக்காற்றின் கரையில உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருந்தான் தெரியுமா? நீங்க என்னதான் ஜெபம் பண்ணி ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்சு வீட்டுக்கு போனாலும் திரும்பவும் அந்த காரியத்தை நினைச்சு அழுதுட்டு இருக்கிறீங்கன்னா நமக்குள்ள நிச்சயமா என்கிற காரியம் இல்ல, மாறாக என்ன காரியம் தான் இருக்கு தெரியுமா? உள்ள அவ்வளவுதான் சொல்றீங்க. இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தீங்கன்னா நான் செய்தி முடிச்சு போய் உட்காந்துருப்பேன். அந்த ஒருவேளை கிடைக்காம போயிட்டுனா, ஒருவேளை கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை வைக்கிறது மாதிரி இருக்கான். சும்மா வைக்கவும் முடியாது, வைக்க கூடாது. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள கர்த்தர். நம்முடைய லைஃப் ஆண்டவருக்கு முன்னாடி வைக்க முடியுமா? வைக்க முடியுமா? வைக்கணும். நம்ம அப்படி வைக்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். எலியா வாழ்க்கை அப்படி இருந்ததுனால எலியா அந்த ஒரு மனுஷனை நிறுத்தி அந்த பட்டணமே கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்தார். அந்த ஒரு மனுஷனுடைய ஜெபத்தினால அந்த பட்டணமே மழையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அந்த ஒரே மனுஷனால அந்த பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பாகால் தீர்க்கதரிசிகள் வெட்டப்பட்டு விழுந்தார்கள். ஒருவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக வைப்பதற்கு ஏதுவாய் உகந்ததாய் இருக்குமானால் அவன் நிமித்தம் அந்த குடும்பத்துல எவ்வளவு பெரிய விடுதலை தெரியுமா? எவ்வளவு பெரிய ரட்சிப்பு தெரியுமா? அந்நிய வல்லமைக்கு உள்ள நிக்க முடியுமா? சத்துரு கிரியைக்கு உள்ள நிக்க முடியுமா? யாக்கோவுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. அந்த ஒரு பேரை வச்சு தானங்க சொல்றாரு, ஒரு பேரை வச்சு தானே சொல்றாரு. யாக்கோபுக்கு விரோதமான ஒரு கூட்டம் ஜனங்களை சபிக்கும்படியாக தான் வந்து நிற்கும் போது ஒரே ஒரு பெயரை முன்வைக்கிறார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்ல. ஏன் யாக்கோபே சொல்லி முடிக்க வேண்டியதானே? இல்ல, இந்த யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார், தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இங்க இரவு முழுவதும் யாக்கோபு கண்ணீர் விட்டு அழுததெல்லாம் சாத்தியமானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தன்னை யாக்கோபு என்று ஒப்பு கொடுக்கிறான். நான் யாக்கோபு ஆண்டவரே, நான் ஏமாத்துறேன்ப்பா, நான் எங்க அண்ணனை ஏமாத்தினேன், எங்க அப்பாவை ஏமாத்தினேன். ஆமென். யாக்கோபு. நீ யாரு? நான் யாக்கோபு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எங்க சரி செய்யணும், எங்க மாற்ற வேணும்? ஆண்டவர் வீணி எப்படி ஆண்டவர் ஜெபம் பண்ணும்? ஆண்டவரே அறிக்கை பண்ணியும் ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, அழுதும் ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு. உங்க ஜெபங்கள் எல்லாம் பதிலாய் மாறணும்னா நம்முடைய வாழ்க்கை உகந்ததாய் மாறணும். செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். அதிலே குறிப்பாக ஒரு சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். அதுதான் 2 பேர் ஜெபிக்கும்படிக்கு தேவாலயத்துக்கு போகிறார்கள். யாரெல்லாம் 2 பேரு? பரிசேயனும் ஆயக்காரனும். லூக்கா 18வது அதிகாரம் 18வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் இந்த சம்பவங்களை பார்க்க முடியும். நீங்க வாசிக்கலாம், 9ல இருந்தே வாசிங்க. அன்றியும்
தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், நான் பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய, இனி வாசிங்க, மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் கூட ஹalleluya. இப்ப ஆண்டவருக்கு முன்னாடி நான் என்ன வைக்கணும், ஆனா நான் எப்படி வைக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே ஒரு பரிசேயனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னை ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறான், ஆனால் அவன் வைத்த விதம் சரியல்ல. நான் ஒருத்தங்களுக்கு ஒண்ணு கொடுக்கிறதுன்னு இருக்கிறது, நான் கொடுக்கிறது அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறதுன்னு ஒண்ணு இருக்கிறது. ஆமென், ஹalleluya. இப்போ நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை வாங்க சார், வாங்க சார், வாங்க சிஸ்டர்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு எல்லாம் போட்டாச்சு. அந்த வீட்டில் ஒரு வேளை என்ன சப்பாத்தி சர்வ் பண்ணுறாங்க, இல்லை பரோட்டா சர்வ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அவங்க நீங்கள் இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அடுத்த ரோல இருந்து இன்னும் அப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்லி 2 பரோட்டா தூக்கி உங்கள் மூஞ்சில் எரிஞ்சா நீங்கள் வச்சு சாப்பிடுவீங்களா? சிலர் சாப்பிடுவாங்க, அவங்கள விட்டுருங்க. நமக்கு எப்படி இருக்கும் உடனே அது அது நான் உங்களுக்கு தந்தேன் இல்லை, நம்மளால தோணுமா? நம்மளை நம்ம அந்த இடத்துல நம்ம சில காரியங்களை எதிர்பார்க்கிறோம் பாத்தீங்களா? இங்க ஒருவன் ஆண்டவருக்கு முன்னாக தன்னை வைக்கிறான், ஆனா அது தேவனால் அக்செப்ட் பண்ண முடியல. நான் என்னை ஆண்டவருக்கு முன்பாக எப்படி வைக்கணும் முதல் காரியம். 2வது எப்படி வைக்கிறேங்கிறது இருக்கிறது. இந்த பரிசேயனுடைய ஜெபத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. அவன் வந்து உண்மையில அந்த இடத்துல வந்து அவன் யாரை ஸ்தோத்தரிக்கிறான் தெரியுமா? உண்மையில அவன் யாரை புகழுகிறான் தெரியுமா? தன்னைத்தானே புகழுகிறான். அவன் சர்ச்சுக்கு வந்ததே எதுக்குதான் தெரியுமா? நான் யாருன்னு சொல்றதுக்காக. சிலர் புது டிரெஸ் வாங்கினா மட்டும் சர்ச்சுக்கு வருவாங்க. சில கிறிஸ்துமஸுக்கு மட்டும் வாட்ச் எல்லாம் கட்டினாங்கன்னு இப்படிதான். இந்த ஒலிம்பிக் பரேட்ல கொடி பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ல போவாங்கல்ல, அதுக்குன்னே சில கல்யாண வீட்டுக்கு போவாங்க பாருங்க. அதுக்குன்னே இவன் சர்ச்சுக்கு வந்ததே எதுக்கு தெரியுமா? தன்னை புகழ்வதற்காக. அடுத்து அவனுடைய மைண்ட் செட்டை பாருங்க. அவன் சொல்றான், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் அப்படிங்கிறான். அப்ப இவன் நினைப்பு என்ன தெரியுமா? இவன் ஒரு சைடு, நீதி எல்லா மனுஷரும் இன்னொரு சைடு. அதாவது என்ன எப்படி பண்ற, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார விடவும் நான் தான். அதாவது சில காரியங்கள் நம்ம கிட்ட வெளிப்படும் போது இந்த பெருமை வந்து ஈஸியா விசேஷமா, அதான் அடிக்கடி சொல்லுவேன், நடுக்கத்தோடு இந்த காரியத்தை சொல்றேன். இந்த பெருமைங்கிறது ரொம்ப பிடிக்கிறது யார தெரியுமா? ஆவிக்குரியவங்களா. ஏன்னா அவங்க வந்து சில காரியத்துல ஈடுபட மாட்டாங்க, சில காரியத்துக்கு விலகி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வர வாய்ப்பு தெரியுமா? பேதுரு ஆண்டவர்கிட்டயே கிளாஸ் எடுத்தார் பாத்தீங்களா? ஆண்டவர் ஒரு துப்பட்டி போல ஒண்ணு இறக்குறாரு, அதுல நிறைய பறவைகள் மிருகங்கள் இருக்கு. ஆண்டவர் சொல்ல, பேதுருவே இதை அடித்து பூச்சி நாங்க அதெல்லாம் தொட மாட்டோம், நாங்க யாரு தெரியுமா? நாங்கள் ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்டல் சர்ச், நாங்க இப்படி எல்லாம் செய்யவே மாட்டோம். நாங்கெல்லாம், பேதுருவே தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக என்னாத. பல நேரத்துல எப்பொழுதுமே மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இவன் வந்து இவனை எப்படி நினைக்கிறான் தெரியுமா? இது எல்லாரும் ஒண்ணு, நான் மட்டும். அதாவது இவங்கள மாதிரி அப்படி சொல்ற கூட்டத்தில் அப்படியே திரும்பி பார்த்தா அங்க இன்னொருத்தன் நிக்கிறான், இவன மாதிரி நான் கிடையாது. வெளியே சொல்லல, அவன் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். வெளியே எப்படி சொல்லிருப்பான்? ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஏதோ கிருபையில ஏதோ வண்டி ஓடுது. வெளியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கேட்டா நாங்கெல்லாம் நல்லா இருக்கவே பாத்திரம் சேர்ல நான் உட்காரவே மாட்டேன், இந்த தும்புல தான் உட்காருவேன். இப்படி ஏன்னா சாஞ்சி இருக்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவனே. வெளியெல்லாம் தெரியாது, ஆனா உள்ள தனக்குள்ளே. அடுத்து பாருங்க, அவன் செய்யற காரியத்துல வாரத்துக்கு நான் 2 தரம் உபவாசிக்கிறேன். அதாவது உபவாசம் பல விதங்கள்ல இருக்கிறது பைபிள்ல.
பல விதங்கள் இருக்கிறது. வாரத்துக்கு 2 தரம் உபவாசிக்கிறதெல்லாம் இவனாக எடுத்த தீர்மானம். அதாவது மேண்டேட்டரியா கண்டிப்பாக எல்லா இஸ்ரவேலரும் செய்ய வேண்டிய ஒரு உபவாசம் இருக்கிறது. அந்த உபவாசம் வருஷத்துக்கு ஒரு முறை. லேவியராகவும் 16வது அதிகாரம் படிக்கும் போது அது தெரியும். வருஷத்துக்கு ஒரு முறை 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில அதை எடுப்பாங்க. அதாவது அது ஒரு பரிகாரத்துக்காக, பாவ நிவாரணத்துக்காக. அப்படி வருஷத்துக்கு இது மேண்டேட்டரி. இது வந்து கண்டிப்பா எல்லாரும் எடுத்தாகணும். அன்னைக்கு தங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்துவாங்க. அந்த ஆத்துமாக்களை தாழ்த்துறதும் உபவாசத்தின் ஒரு அடையாளம். அன்னைக்கு வேற எந்த வேலையும் செய்யவே மாட்டாங்க. அன்னைக்கு உட்கார்ந்து இருப்பாங்க. இது கம்பல்சரியா எல்லாரும் எடுத்தாகணும், இயர்லி ஒன்ஸ். அதுக்கப்புறம் அவங்கவுங்க எடுக்கிற காரியங்கள் உண்டு. சில அனுபவங்களுக்காக, சில காரிய விடுதலைக்காக இப்போ ஃபாஸ்டிங் எடுப்பாங்க. 21 நாள் ஃபாஸ்டிங் தானியேல் எடுத்தாரு. 3 நாள் ஃபாஸ்டிங் யார் எடுத்தாங்க? எஸ்தர் எடுத்தாங்க. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையில தேவன் நடத்துகிற பிரகாரம் எடுக்கிற. இயேசு கிறிஸ்து 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா கம்பல்சரியா எடுக்க வேண்டிய ஃபாஸ்டிங்ங்கிறது என்ன தெரியுமா? இயர்லி ஒன்ஸ் அக்கார்டிங் டு பைபிள், அந்த பழைய பாடு முறைமையின்படி. இவர் அந்த ஃபாஸ்டிங்க எத்தனை தடவை எடுக்கிறார் தெரியுமா? வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்க வேண்டியதை வாரத்துக்கு 2 தடவை எடுக்கிறார். எடுத்துட்டு அதான் இதெல்லாம் எடுத்துட்டு என்ன காட்டுறாரு தெரியுமா? அவங்கள என் கூட கம்பேர் பண்ணவே முடியாது. அதனால அவங்க எல்லாம் மற்ற மனுஷரை போல நான் இல்லை. அவங்க எல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா ஃபாஸ்டிங் இருக்கிறாங்கன்னா நான் எல்லாம் வாரத்துக்கு 2 நாள். அவங்க எல்லாம் ஆகஸ்ட் ஃபாஸ்டிங் இருந்தாங்கன்னா நான் ஜூலைலயும் இருப்பேன், செப்டம்பர்லயும் இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. See, ஆண்டவர் இவங்க என்ன நினைச்சிட்டானா, இதெல்லாம் நான் பண்றதுனால நான் என்ன யாருக்கு முன்னாடி வச்சிடலாம் தெரியுமா? ஆண்டவருக்கு முன்னாடி வச்சிடலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல அடுத்து நான் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணான். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இவன் ஜெபம் பண்ணினான் தானே இருக்கு. 2 பேர் எங்க போறாங்க? ஜெபிக்க போறாங்க. ஜெபிக்கிறது. இவன் ஜெபத்துல இவனுடைய தேவை என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டான். சொல்லுங்க. ஒண்ணுமே கேட்கல. ஹல்லேலூயா. ஒருத்தன் ஒண்ணுமே கேட்கலன்னா, ஆண்டவர்கிட்ட எதுவுமே கேட்கலன்னா அவன் தன்னை யாரா நினைக்கிறான் தெரியுமா? எனக்கு எந்த தேவையும் உங்ககிட்ட இருந்து இல்ல. ஆண்டவர் மலை உபதேசத்தை தொடங்கும் போதே எப்படி சொல்லி தொடங்குவார் தெரியுமா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆவியில் எளிமைன்னா poor in spirit. அவனுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை சந்திப்பதற்கான காரியங்கள் அவன்கிட்ட இல்ல. அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போதுதான் அவன் தேவைக்காய் நிற்பான். தேவ சமூகத்துல எப்பொழுதுமே நீங்க எவ்வளவுதான் ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, என்ன பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய ஒத்தாசை இல்லாமல் உங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஆமென். இன்னைக்கு இந்த இடத்துல இவனை நீங்க பாத்தீங்கன்னா இவன் எப்படிப்பட்டவன நிக்கிறான் தெரியுமா? எனக்கு ஒரு குறை இல்லை, எனக்கு ஒரு தேவை இல்லை, எனக்கு எல்லாமே இருக்கு. அவன் மெனக்கெட்டு சர்ச்சில் வந்ததே எதுக்கு தெரியுமா? அங்க இருக்கிற எல்லாரை விட நான் பெஸ்ட்னு சொல்லிட்டு போறது. இவனுடைய இந்த நிலையில இருந்து அப்ப திரும்பி பாருங்க. அப்போ இவன் வாரத்துக்கு 2 நாள் ஃபாஸ்டிங் இருந்தது எதுக்கு? அவனை விட நான் பெஸ்ட்னு சொல்றது. அப்ப இவன் தசமபாகம் கொடுக்கிறது எதுக்கு? அவனை விட நான் பெஸ்ட்னு சொல்றது. இவன் 10 கற்பனைகளை கை கொள்வது எதற்கு? அவனை விட நான் பெஸ்ட்னு சொல்றது. இப்படி நான் இன்னொரு ஆளை விட பெஸ்ட்னு காட்டுறதுக்காக நான் ஃபாஸ்டிங் இருந்து, நான் தசமபாகம் கொடுத்து, நான் இப்படி எல்லாம் கை கொள்வதனால என்ன பிரயோஜனம்? இவன் என்ன மறந்துட்டான் தெரியுமா? ஆண்டவர் சமூகத்துல இவன் இந்த தேவ சமூகத்துல யாரெல்லாம் பார்த்தான் தெரியுமா? பரிகாரர், ஆயக்காரர், மற்ற எல்லாரையும் பார்த்தானே தவிர அந்த இடத்துல யார் அவன் பார்க்கல தெரியுமா? கர்த்தரை பார்க்கல. ஒருவன் உண்மையிலே தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு முன்பாக நான் நிக்கிறேங்கிற நிலைமையில நிற்பான். அவன் ஏசாயாவா இருந்தாலும் அவன் ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் அப்படிதான் சொல்லுவான். சேராபீன்களே தங்களை மூடிக்கொண்டன பைபிள்ல இருக்கு. பல நேரத்துல நம்ம இதை மறக்கிறோம். ஆண்டவரே இவங்க எல்லாம் வராங்க, இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் எப்படி சர்ச்சுக்கு வரலாம் அப்படி கேட்பாங்க. அது அர்த்தம் என்ன? நான் வரலாம் இடிங்களா? நான் அன்னைக்கு பார்த்தேன் பிரதர், இந்த பிரதர் சர்ச்சுக்கு வரத பார்த்து இவரெல்லாம் எப்படி சர்ச்சுக்கு வரலாம்? நாம சிரிச்சுட்டே அப்படி மனசுக்குள்ளே சொல்றேன், நீங்களே வரும்போது இந்த சிஸ்டர் எப்படி வரலாம் இங்க? அது அர்த்தம் என்ன? இவங்க எப்படி வரலாம்? இந்த ஃபேமிலி எப்படி வரலாம் இந்த சர்ச்சுக்கு? இவங்க எப்படி வரலாம்?
நம்ம 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 அப்படி ஒரு கொஸ்டினை வைக்கும் போது அந்த இடத்துல நாம என்ன வைக்கிறோம் தெரியுமா? நான் வரலாம், நான் பெஸ்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்துல 17-18 வசனங்களை வாசியுங்கள். லவோதிக்கேய சபைக்கு கர்த்தர் சொல்லுவார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். இந்த இடத்துல இவனுக்கு என்ன தெரியல தெரியுமா? இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் தெரியுமா? இந்த பரிசேயன், நான் இவ்வளவு பண்ணதுனால நான் நீதிமான் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா நீ நிர்பாக்கியம் உள்ளவன், நீ பரிதபிக்கப்பட்டவன், நீ தரித்திரன், நீ குருடன், நீ நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், வாசிங்க, நான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு உன்னையும் அவலட்சணம் தோண்டாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை. உனக்கு அந்த பார்வையே தப்பா இருக்கு. நீ தேவ சமூகத்துல உன்னையும் மற்றவர்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். இந்த பார்வை ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கவே கூடாத பார்வை. இவன் தேவ சமூகத்துல இதுவரை யாரை பார்க்கவே இல்லை தெரியுமா? தேவனை பார்க்கவே இல்லை. பாஸ்டிங் இருந்த ஒருத்தனால தேவனை பார்க்க முடியலன்னா அந்த பாஸ்டிங் என்னத்துக்கு? தசமபாகம் கொடுத்த ஒருத்தனால தேவனை பார்க்க முடியலன்னா அந்த தசமபாகம் என்னத்துக்கு? 10 கற்பனைகளை கை கொண்டு ஒருத்தனால தேவனை பார்க்க முடியலன்னா அதை கை கொண்டு என்னத்துக்கு? உன்னுடைய நோக்கமே என்ன தெரியுமா? நீ உன்னை யாரோட தான் பார்த்து கொண்டிருக்கிறாய்னா மற்றவங்களோட பார்த்து 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 நீ எந்த லெவலுக்கு வந்துட தெரியுமா? நான் மட்டும் அந்த உலகத்திலேயே பெர்ஃபெக்ட், மற்ற மனுஷரை போல இல்லாததற்காக மற்ற மனுஷர்னு மொத்தத்துல குறிக்கிறார்ல. கடைசியில் என்ன சொல்ல வந்துட்டான் தெரியுமா? நான் மட்டும்தான் பெர்ஃபெக்ட், மீதி எல்லாம் இல்ல அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் வைக்கிறான் தெரியுமா? அது அப்படி வைக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட அப்படி வைக்க கூடாது. அதனாலதான் இந்த ஊமை இவர் சொன்னதே எதுக்கு தெரியுமா? 18வது லூக்கா 18:9 வாசிக்க கேட்டோம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, உண்மையிலே அவங்க யாரும் இல்ல, நீதிமான்கள் அல்ல, நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின, எல்லாரையும் குறித்தல்ல, சிலரை குறித்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நீதிமான், இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், கிருபையினால மீட்கப்பட்டிருக்கிறேன். இந்த நினைவு எனக்குள்ள இப்பொழுது இருக்க வேண்டும். அதே வேளையில இந்த நினைவுகள் என்னை இன்னொரு நபரை எப்படி பார்க்க வச்சிடக்கூடாது தெரியுமா? அற்பமா பார்க்க வச்சிடக்கூடாது. நான் இன்னொரு நபரை அற்பமாய் பார்த்து விட்டு நான் என்னை கர்த்தருக்கு முன்பாக வைக்க முடியாது. அப்படி வைத்தாலும் கர்த்தர் சொல்வார், அவன் அல்ல அப்படிம்பார். அவன் அல்ல, அவன் கிடையாது, அவன் இல்ல, அவனே இல்ல அப்படின்றார். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கத்தை. தானியேல் ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவார், நாங்க எங்க நீதியை நம்பி கேட்கல ஆண்டவரே, உங்க இரக்கத்தை நம்பி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த ஆயக்காரனை பாருங்கள். இந்த ஆயக்காரன் குறித்த வேதம் சொல்லுகிறது 13வது வசனத்துல ஆயக்காரன் தூரத்திலே நின்று, 11வது வசனத்துல பரிசேயன் நின்று, 13ல ஆயக்காரன் பரிசேயன் எங்க நிக்கிறான்? முன்னாடி நிக்கிறான். எங்க நிக்கிறான்? சர்ச்சில் ஃப்ரெண்ட்ல நிக்கிறான். ஆயக்காரன் எங்க நிக்கிறான்? தூரத்தில் நிக்கிறான், வாசல் பக்கத்தில் நிக்கிறான். அப்ப இந்த 2 பேருக்குள்ள உணர்வு என்ன தெரியுமா? பரிசேயன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இப்ப ஒரு குறைவும் கிடையாது, நான் என்ன ஆண்டவர்கிட்ட வச்சிடலாம் அப்படின்னு. ஆயக்காரன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? என்னால இந்த லைஃப் ஆண்டவருக்கு முன்னாடி வைக்க முடியலையே, அவன் கதறான். அவன் உண்மையிலே இந்த 2 பேர்ல யார் தன்னை கர்த்தருக்கு முன்பாக வைக்க வந்திருக்கிற ஆளு தெரியுமா? ஆயக்காரன். இவன் முன்னாடி வர வந்தது கர்த்தருக்கு முன்னாக தன்னை வைப்பதற்கல்ல, மற்ற மனுஷருக்கு முன்னாக தன்னை வைத்து நான் தான் எல்லாரை விட. இந்த 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 எண்ணம் நமக்குள்ள வந்துடவே கூடாது. ஆமென். என் ஜெபம் தேவனுக்கு அருவருப்பாயிடக்கூடாது, என் நம்பிக்கை அழிஞ்சு போயிடக்கூடாது. ஆமென். இன்னைக்கு நம்ம விரும்புற காரியம் நமக்கு வருதா? நாம் நம்புகிறது நமக்கு மகிழ்ச்சியாய் மாறுகிறதா? நம்முடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமா இருக்கு? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை. தூரத்தில் நின்று, அப்போ அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இந்த நிலைமையில நான் என்னை இப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக வைக்க முடியாது. இந்த உணர்வு இருந்ததுனால தானே அவன் தூரத்தில் நிற்கிறான். நான் இப்படி என்ன, நான் எப்படி? ஹல்லேலூயா. இந்த ஆராதனை ஆரம்பத்திலே நம்ம என்ன பாடணும்?
உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகள். அவன் தூரத்தில் நின்று தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல், வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். அப்ப இவனுக்குள்ள என்ன இல்ல தெரியுமா? துணிகரம் இல்ல. ஆனா அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு துணிகரம் வந்துட்டு. இந்த உடன்படிக்கை பெட்டியை காளைகள் மேல வச்சு கொண்டுட்டு வருவார் தாவீது. அப்போ அந்த காளைகள்லாம் மிரளும் போது உடன்படிக்கை பெட்டி சரியும் போது யார் கை வைப்பா தெரியுமா? ஊசா ஏன் கை வச்சா தெரியுமா? ஏன் அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்களா? ஊசா மட்டும் ஏன் கை வைக்க காரணம்? ஏன் அந்த துணிகரம் வந்துச்சு தெரியுமா? அது இவ்வளவு நாள் எங்கதான் இருந்துச்சு? அவன் வீட்டுல தான் இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே பார்த்து பார்த்து பழகினான். இந்த பார்த்து பழகினவங்களுக்கு அதோடைய அருமை தெரியாது. இந்த 3 தலைமுறை 4 தலைமுறை பெந்தேகோஸ்தே மக்கள் பாருங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற தெய்வ பயத்தை காட்டிலும் புதுசா ரட்சிக்கப்பட்டு வருவாங்க தெரியுமா, அவங்களுக்குள்ள இருக்கிற தெய்வ பயம் ஜாஸ்தியா இருக்கும். இது நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் உண்மை. அதனால ரொம்ப ஈஸி பைபிளுங்க என்ன கிடக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா அது அப்படி பழகிட்டு அந்த நிர்விசாரம் துணிகரம் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டு. இதே உடன்படிக்கை பெட்டிய தாவீது பயந்து என்ன பண்றாருன்னா தூக்கி எங்க கொண்டு வைக்கிறாருன்னா ஓபேதேதோம் வீட்டுல ராஜா வைக்கும் போது ஒரு அடி. உடன்படிக்கை பெட்டியை பத்தி லேட்டஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா? இத தொட்டா அழகா சொல்றீங்க செத்தான். இந்த நியூஸை கேட்டுட்டு உடன்படிக்கை பெட்டி வீட்டுக்கு வருதுன்னா எப்படி இருக்கும் நெஞ்சு? நான் நம்புறேன் ஓபேதேதோம் என்ன விட தெரியுமா? மொத்த ஃபேமிலியை கூப்பிட்டு முழங்கால் போட்டிருப்பான். அதோட உள்ள வரும்போது எவ்வளவு பயபக்தியா பார்த்திருப்பான் தெரியுமா? ஆண்டவரே, இது இந்த வீட்டில் இருப்பதற்கு அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து உடன்படிக்கப்பட்டு ஆசாரியர்கள் தோள்களில் சுமந்த பிரதிஷ்டை உள்ளவர்கள் தோள்களில் சுமந்த உடன்படிக்கப்பட்டு இந்த உடன்படிக்கப்பட்டு சுமந்து கொண்டு நடக்கும் போது யோர்தான்ல காலு பட்டதுமே யோர்தான் 2ஆக பிளந்தது. அந்த உடன்படிக்கப்பட்டு அந்த பிரசனம் நிறைந்த பற்றி என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரவானே அல்ல ஆண்டவரே. குடும்பமா அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி முழங்கால் போட்டுருவோம். பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அந்த உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டுல 3 மாதம் இருந்துச்சு. அது இருந்தது நிமித்தம் கர்த்தர் ஓபேதேதோமையும் அவனுக்கு உண்டான அனைத்தையும் ஆண்டவருக்கு முன்னாடி நான் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறேன் நான் அப்படின்னு மார்த்தட்டி சொன்னார்ல. ஆனா எப்படி கர்த்தருக்கு முன்னாக நின்னாருன்னு சொல்லிட்டு வேதத்துல பார்த்தா கர்மேல் பர்வதத்துல போய் எலியா எப்படி நின்னாரு தெரியுமா? தன் முழங்காலில் நெத்தி படுறது மாதிரி குனிந்து சாஷ்டாகமாய் விழுந்து நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி மார்த்தட்டி அப்படிலாம் நிக்கல. முழங்கால் மடக்கி தன் நெத்தி முழங்கால படுறது மாதிரி குனிந்து தேவ சமூகத்துல அந்த துணிகரம் அவனுக்கு அந்த துணிகரம் வரல. தீமையை பார்த்த கண்களை இப்ப நான் அவரை பார்க்கணுமா? ஐயோ, இந்த கண்களை வைத்தல்லவா நான் பாவத்தை பார்த்தேன், இந்த கைகளை வைத்தல்லவா நான் தீமையை செஞ்சேன். சாட்டர்டே வர தப்பு பண்ணிட்டு சண்டே வந்துட்டு பிரைஸ் லார்ட் ஹalleluyaன்னு சொல்லிட்டு அப்படியே துணிகரம் பண்றோமா? முந்தின நாள் வர பாவத்தை பண்ணிட்டு இங்க வந்து கர்த்தருடைய சரீரத்தை அடையாளமா இருக்கிற அப்பத்தை அப்படியே எந்த கூச்சமும் இல்லாம கை நீட்டி வாங்கி சாப்பிடுறோமா? ஆமென். ஆண்டவர் கேட்கிறேன், நான் பிதாவா, நான் எனக்குரிய கனம் எங்கே? துணியாமல் அடுத்து தன் மார்பில் அடிக்கிறோம். கரெக்டா எங்க அடிக்கிறோம் பாத்தீங்களா? ஏன்னா ஆண்டவர் எங்க இருந்தாப்பா? இது திருக்குள்ளதுப்பா, இது கேடுள்ளதுப்பா. ஆண்டவர் நிறைய பொல்லாத சிந்தனைகள் இங்க இருந்து தானப்பா வந்துச்சு, தீமையான காரியம் இங்க இருந்து தானப்பா வந்துச்சு. தன் மார்பிலை அடித்து பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் சொல்லும் போது அவன் இப்படி செபிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் அவனை உகந்தவன் ஆக்கி ஹalleluya. கர்த்தர் சொல்றார், அவன் அல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பினான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். தேவனுக்கு முன்பாய் நான் என்னை வைக்கிறது எப்படியோ வைக்க கூடாது. வேற எந்த நான் அப்படி இன்னொருடைய பையன் இந்த சர்ச்சை விசுவாசி நான் அவ்வளவு வைக்கவே முடியாது, நான் ஊழியக்காரன் இல்லப்பா. ஹalleluya. ஆண்டவருக்கு முன்பாக வைக்க முடியுதா? ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன்.
தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 23வது வசனத்திலே தானியேல் ஒரு பெரிய ஜெபத்தை பண்ணிட்டு இருக்கிறான். அந்த ஜெபத்தை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாகவே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து ஒரு தூதன் புறப்பட்டு வருகிறான். அவன் பெயர் கேப்ரியேல். அவன் வந்து தானியேலை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே. ஆண்டவரே, அவன் என்ன ஜெபம் பண்றான்னு கேளுங்கப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன், அதனால அவன் ஏதோ கேட்க வாயை திறக்கிறான், ரெடி போடு. ஹல்லேலூயா. அப்ப பிரேயரை விட பர்சன் ரொம்ப முக்கியம். ஆமே. அப்ப என் பிரேயருக்கு பதில் வரணும்னா ஆமே ஆமே நான் எப்படி இருக்கிற ஆண்டவருக்கு முன்னாடி, இது ரொம்ப முக்கியம். இந்த தானியேலை குறித்த வேதம் சொல்லுகிறது, தானியேல் தன்னை எதுவும் தீட்டுப்படுத்தாதபடி பிரதிஷ்டை உள்ளவனாயிருந்தான். இவன் பிரதிஷ்டை உள்ளவன். இன்னைக்கு நம்ம லைஃப்ல இந்த பிரதிஷ்டை இருக்கா? இது என்ன தீட்டுப்படுத்திடக்கூடாது. இதை நான் பார்க்கறதுனால என் கண்ணு எனக்கு இது ஒரு தீமையான காரியம் எனக்குள்ள போகணும், இந்த காரியத்தை நான் பார்க்க கூடாதுங்கிற பிரதிஷ்டை நமக்கு இருக்கிறதா? இந்த காரியத்தை பேசுறதுனால சில காரியத்தை நம்ம பேசி அதாவது கிறிஸ்தவ வட்டாரத்துல தேவ பிள்ளைங்க ரொம்ப பாவம் பண்றது எதுல தெரியுமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பேசுறதுல என்ன பேச, அதாவது டைம் இருக்குன்னு பேசக்கூடாது. என்ன சொன்ன? இப்போ டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. நிறைய தெரியணும் பேசக்கூடாது. எங்க என்ன பேசணும்? நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதா இருக்கணும்னா பக்தி விருத்திக்கு ஏது. ஏன்னா கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதை கர்த்தர் எப்படி கேட்பாரா? கவனித்து கேட்பார். அதனால ஒருத்தங்க வந்து ஒரு காரியத்தை சொல்றாங்க, இவங்க ஆனாலும் இப்படி சொல்றாங்களே, இப்படி நான் சொன்னேன் இப்படி பேசாதீங்க, இல்ல இப்படி சொல்றாங்க இப்படி பேசாதீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்கிறேன், இப்போ உங்களுக்கு ஒரு திரும்பி இப்ப நம்ம பேசுறத வந்து கர்த்தர் கவனித்து கேட்கிறாரா? ஆமா. அப்ப நீங்க இப்ப சொன்னது ஆண்டவர் பிடிக்குமா? பிடிக்காது 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 அதான் பிடிக்காது பிடிக்காது தெரியுது இல்ல, அப்ப பேசாதீங்க. இப்ப நீங்க சொன்ன விஷயம் இருக்குல்ல, உங்க சைடு நியாயம். ஆண்டவருக்கு இது பிடிக்குமா? அதெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் பிடிக்காது. எல்லாம் தெரியும், தெரியாம ஒண்ணும் கிடையாது, எல்லாமே நமக்கு தெரியும். வேண்டாம், எதுக்கு இதை பேசணும்? தாவீது சொல்ல, நான் நலமும் பேசாம அமைதியா இருந்தேன். ஏன் தாவீது இப்படி இருக்கீங்க கேட்டா சொல்ல, நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புறேன். நீங்க அமைதியா இருக்கிறதை கர்த்தர் கிரியையாக பார்ப்பார். நீங்க சகித்துக் கொண்டிருக்கிறதை எபேசு சபைக்கு சொல்றார், நீ சகித்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதை அறிவேன். நம்ம சகிக்கிறோமா இல்ல நம்மள சகிக்கிறாங்களா? இது என்ன இந்த விஷயம் தீட்டுப்படுத்துதா? இந்த காரியம் எனக்கு வேண்டாம். இதுல ஒருத்தன் இருக்கு, அதான் பிரதிஷ்டை. இதான் பிரதிஷ்டை. என்ன ஒரு காரியம் தீட்டுப்படுத்த வேண்டாம், அவன் பிரதிஷ்டை உள்ளவன். ராஜாவின் போஜனம் தன்னை தீட்டுப்படுத்தும்ங்கிற உணர்வு வந்ததும் அவன் அந்த காரியத்துல தீர்மானம் பண்ணினான். அவன் தீர்மானம் எடுத்ததும் பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தர் தயை கிடைக்க பண்ணினாராம். அவன் இன்னைக்கு ஒரு காரியத்துல இது வேண்டாங்கிற தீர்மானம் எடுங்க, பரலோக தயவு உங்களுக்கு கிடைக்கும். அவன் பிரதிஷ்டை உள்ளவன். அது மட்டுமல்ல, அவன் நன்மை உள்ளவன். இந்த தாவீது தானியேல் பிரியமானவனாய் மாற காரணம் நன்மை உள்ளவன். அவனுக்கு ஒரு உயர்வு வந்ததும் ராஜா கிட்ட கேட்டு அவனுடைய நண்பர்களுக்கும் போஸ்ட் வாங்கி கொடுத்தான். பாத்தீங்களா? உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்ய திராணி இருக்கு, ஒருத்தங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னா செய்யத்தக்கவர்களுக்கு, சும்மா யாருக்கும் செய்யக்கூடாது, செய்ய தக்கவர்களுக்கு நீ செய்ய. நன்மை உள்ளவன். அது மட்டுமல்ல, அவன் உண்மை உள்ளவன். தானியேல் 6:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உண்மை உள்ளவன். எல்லாவற்றுக்கும் மேல தானியேல் 9வது அதிகாரம் படிக்கும் போது தெரியும், அவன் மிகவும் தாழ்மை உள்ளவன். அவன் கொல்லு மண்டபத்தில் உயர்ந்த பதவியில் அவன் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்தான். ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்டான் தெரியுமா? கர்த்தாவே என்னை கேளும், கர்த்தாவே மன்னியும், கர்த்தாவே கவனியனும். அவன் கெஞ்சி தான் கேட்கிறான். உமது அடியாரின் கெஞ்சுதலுக்கும் வேண்டுதலுக்கும் செவி கொடும் என்கிறான். கர்த்தர் தம்முடைய தூதன் அனுப்பி சொல்றாரு, நீ சாம்பல்ல உட்கார்ந்ததுனால உனக்கு பதில் வரல, நீ ரெட்டில உட்கார்ந்ததுனால உனக்கு பதில் வரல, நீ எனக்கு மிகவும் பிரியமானவனானதுனால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளில என்னை கேட்கிற சமீபத்துல தூரத்துல இருந்து கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க ஜெபம் எல்லாம் பதிலாய் மாறணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க வாழ்க்கையை மாற்றத்துக்கு உங்க வாழ்வின் மாற்றத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஆமா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேலை கிடைக்கலாம், ஒரு வேலை கிடைக்காம போகலாம். இந்த நிலை மாறணும்னா உகந்த ஆண்டவர் சமூகத்துல
ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே என் வாழ்க்கையை வைக்க முடியுதாப்பா. 2 பேரும் ஆண்டவர் சமூகத்துல வைக்க தான் வராங்க. ஆயக்காரனும் பரிசேயனும் அதுக்கு தான் வராங்க. ஆனா பரிசேயன் நினைச்சிட்டான் அவன் நம்ம ஈஸியா வச்சிடலான்னு. ஆனா ஆயக்காரனுக்கு இல்ல, எப்படி வைக்க முடியும்? 2 பேரும் சேர்ந்து வராங்க. ஒருத்தன் தூரத்திலேயே நிக்கிறான். தூரத்துல நிக்கும் போது பரிசையை பாக்குறான். இதுக்குதான் அப்பவே சொன்னேன், பாரு என்ன பாரு, அவன் நேர ஃப்ரெண்ட்ல போய், ஆண்டவரே நான் அவன மாதிரி இல்லாததுக்காக ஸ்தோத்திரம். உண்மையிலே உணர்வுள்ளவனா இருந்தா எப்படி, ஆண்டவரே அவன மாதிரி இல்லாம இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு அந்த உணர்வு இல்லை ஆண்டவரே. கர்த்தருடைய பந்தி எடுக்கும் போது உங்க பக்கத்துல ஒருத்தங்க கண்ணீரோடு எடுக்கிறாங்களா, அப்போ நீங்க பார்த்துட்டு எதுக்கு அழுகுற அப்படின்னு நினைக்கிறோமா? ஆண்டவர் ஏன் ஆண்டவர் எனக்கு அழ முடியல? நான் ஆரம்பத்துல பந்தி எடுக்கும் போது அழுதேன் ஆண்டவரே, இன்னைக்கு முடியலையா ஆண்டவரே? இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லும் போது, ஆமா இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லும் போது இங்க எத்தனை பேர் அழுவீங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா சில ஊர்கள்ல, சில கிராமங்கள்ல எல்லாம் ஊழியத்துக்கு போகும்போது, வட இந்தியாவில சில பகுதிகள் எல்லாம் ஊழியத்துக்கு போகும்போது, அந்த இடத்துல போய் ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்கிற ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த ஜனங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீரை பார்க்க முடியும். ஏன்னா இப்படி ஒரு சத்தத்தை அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு எல்லாமே என்ன ஆயிட்டு தெரியுமா? ஆமென். இன்னைக்கும் நம்ம லைஃப்ல என்னைக்குமே அதிசயம் என்ன அப்படின்னா, புரிஞ்சு கொள்ள முடியாதது என்ன அப்படின்னா, அவர் இன்னும் என்ன நேசிக்கிறாரு பாரு. என்ன கேட்டா அவ்வளவுதான் சொன்னேன். இன்னைக்கும் எனக்கு டெபினிஷனே தெரியாத ஒண்ணுன்னா அது காட்ஸ் லவ் மட்டும்தான். அது என்ன சொன்னாலும் சரி, அதுக்கு மிகையே ஆகாது. ஆமே. ஒருத்தனை 2 பேரும் வராங்க, ஒருத்தன் ஈஸியா கொண்டு போய் தன்னை வச்சுட்டதான் நினைக்கிறான். இல்ல, ஜெபம் எவ்வளவு முக்கியமோ, ஜெபிக்கிற பர்சன் அவ்வளவு முக்கியம், அதை விட முக்கியம். கர்த்தருக்கு மகிமை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம நம்புறோம், விரும்புறோம், ஜெபிக்கிறோம். நிறைய விரும்புறோம், நல்லா நம்புறோம், வார்த்தையை எழுதி வச்சு நம்புறோம், நிறைய ஜெபிக்கிறோம். இதெல்லாம் மகிழ்ச்சி ஆகணும், இதெல்லாம் வாய்க்கப்படணும். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். எல்லாமே அவர் கையில தான் இருக்கிறது. ஆண்டவரே நான் எந்த பகுதியில கரெக்ட் ஆகணும்பா, என்னை ஒரு விஷயம் கூட தொடுவீராக. ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். உங்க இடது காலத்தை இருதயத்தில் வச்சு, ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு அந்த எலியாவை மாதிரி ஒரு நிச்சயம் இல்லாம இருக்கிறேனாப்பா. இவ்வளவு ஜெபம் பண்ணாலும், இருதயத்தை கிழிச்சு திரும்பினாலும், ஒரு வேலை கர்த்தர் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்கிறேனாப்பா. என் வாழ்க்கை உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை உகந்ததாக்குவீராக, அதை உகந்ததாக்குவீராக, அதை உகந்ததாக்குவீராக. ஆண்டவரே என் பேச்சு அதுக்கு தடையா இருக்கும்னா என் வாய்க்கு காவல் வைப்பீராக. என் பார்வை தடையா இருக்குமானால் ஆண்டவரே தெளிவாக்குவீராக ஆண்டவரே. அப்ப என் கிரியைகள் அதற்கு தடையா இருக்குமானா என் கிரியைகளை சரி செய்வீராக. என் நினைவுகள் அதற்கு தடையா இருக்குமானா என் நினைவாக்குவீராக ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக. ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போதே ஆண்டவர்கிட்ட சொன்ன வார்த்தை, ஆண்டவரே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம் ஆண்டவர் ஏதோ ஒரு வல்லமை கிடையாது, அவர் ஒரு பர்சன் தான். தம்மை போல அப்படி சாயலை நம்ம கொடுத்திருக்கிறார். பைபிள்ல இருக்க, அவரை துக்கப்படுத்தாதீங்க. அவரை துக்கப்படுத்திட்டு நம்ம துதிச்சிட்டு இருக்கிறோம்னா, நம்முடைய வாழ்க்கை டேமேஜா இருக்கும்னா, நம்முடைய வாழ்க்கை உகந்ததா இல்லைன்னா, இந்த கசப்பான உண்மையெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அது போலதான் நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணா 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அப்பா என் நம்பிக்கை அழிஞ்சிடக்கூடாதுப்பா. துன்மார்க்கருடைய ஆலோசனை எனக்கு தூரமா இருப்பதாக. இந்த வார்த்தைகளை வாயை திறந்து சொல்லுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் எனக்கு தூரமா இருப்பதாக. துன்மார்க்க விரும்புற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படாது. துன்மார்க்கருடைய நம்பிக்கை அழிஞ்சு போயிடும். துன்மார்க்கருடைய பலி அவருக்கு அருவருப்பானது. இப்படி துன்மார்க்கத்துக்கு ஏதுவான காரியங்கள் எனக்கு தூரமா இருப்பதாக, எனக்கு தூரமா இருப்பதாக, எனக்கு தூரமா இருப்பதாக. ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவனே, அப்பா இந்த நாளில் எங்களோட பேசி உணர்த்தின கிருபைகளுக்காக நன்றி. எங்களுக்கு உங்க ஒத்தாசை தேவைப்பா. இதோ எங்களையே காணிக்கை உமக்கு முன்பாக வைக்கிறோம். உங்க பார்வைக்கு ஏற்றார் போல நாங்கள் காணப்படும்படிக்கு எங்களை ஒரு விசை கூட சுத்திகரித்து உமக்கு உகந்தவர்களாய் நிறுத்துவீராக, நிறுத்துவீராக. ஒவ்வொரு முறை ஆட்கொள்ளுங்க. எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் ஆமென் உமக்கு முன்பாக பிரியமாயிருப்பதாக. சங்கீதக்காரன் சொல்லுகிறான்,
என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் கர்த்தர் எனக்கு செவி கொடார். அப்பா, எங்க ஜெபத்துக்கு நீங்க செவி கொடாதபடிக்கு ஏதாவது காரியங்கள் எங்கள் இருதயத்தில் இருக்குமானால் அந்த ஆயக்காரன் மார்பில் அடித்தானே ஒரு சுத்திகரிப்புக்காக. ஆண்டவரே, எங்கள் சாட்சியம் தாவீதின் சாட்சியாய் மாறட்டும். எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை எங்களை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, ஜெபம் நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்தை விட நாங்க உங்களுக்கு மிக முக்கியம் என்பதை இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ள கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும். எங்களுக்குள்ள துணிகரங்கள் உண்டாகாதபடிக்கு தாழ்மையும் தெய்வ பயமும் உண்டாக கிருபை செய்யும். அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற பரிசுத்தம் நாங்களும் சிநேகிக்க கிருபை தருவீராக. துன்மார்க்க செயல்கள் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். மகிமை கனம் ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.